தமிழ்நாட்டுல நம்ம திருச்செங்கோட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, விஜய் கட்சியை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, மக்கள்ட்ட குடுத்து ஓட்டு வாங்குறதுக்கோசரம் எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல. ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க எடுத்துட்டு போகும்போது, தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வந்து பிடிச்சுட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, நேத்து என்ன பண்ணிக்கிறாங்க, நேத்து அதே திருச்செங்கோடு பகுதியில பூஸ்ட் டப்பாலாம் பிடிச்சிருக்காங்க. டப்பானா டப்பா கிடையாது. பாட்டிலு. பிளாஸ்டிக் பாட்டில் வரும் இல்லைங்களா? மூடி திரியிற டைப்ல. அது மேல வந்து விஜய் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு போயிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது நம்மளுக்கே வந்து பார்த்தோம்னா, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி, மை எனர்ஜி, உங்க எனர்ஜி, நம்ம எல்லாத்துக்கும் எனர்ஜி அந்த மாரி வந்து பூஸ்ட் குடுத்து ஓட்டு கேட்குற அளவுக்கு கீழ இறங்கி வந்துட்டாங்க. அது வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி குழந்தைகளுக்கான கட்சி. குழந்தைகளுக்கோசரம் நலம் விரும்பக்கூடிய ஒரு கட்சி. அப்படிங்கும் பொழுது அவைங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குழந்தைங்களுக்கோசரம் இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நம்ம இந்த மாரி தொடர்ந்து அவர விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு கொள்கை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் சிரிச்சாங்கன்னு பூனை புடக்கலையில போய் சிரிச்சுச்சாம். அதே மாரி எல்லாரும் இலவசம் குடுக்குறாங்கன்னா, அவிங்கள விட நான் ஒரு ரூ. 500 சேர்த்தி குடுப்பேன். உங்கள கடன்காரனாக்குவேன். உங்க தலையில கொண்டு வந்து சுமைய வைப்பேன். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா, தீபாவளின்னா உங்களுக்கு பட்டு புடவ குடுக்குறேன். நீங்க என் முன்னாடி கையேந்தி நில்லுங்க. பொங்கலுக்கு அவங்க 1 முழம் குடுத்தாங்களா, நான் 1 1/2 முழம் கரும்பு தரேன். அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏகப்பட்ட கவர்ச்சியான திட்டங்களை அறிவிக்கிறாரு. ஒரு தலைவனுக்கு இது அழகு கிடையாது. ஒரு தலைவன் இப்படி இருக்காரோ, ஒரு தலைவனா இருக்க ஒரு இதே கிடையாது. ஒரு உரிய ஒரு தகுதியே கிடையாது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, நீங்க என்ன சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க? திராவிட கட்சிகள் இதையே தான் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்லி வந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க தான் பண்றாங்கன்னா, நீங்களாச்சும் அதுக்கான ஒரு மாற்று சிந்தனை அரசியல் பண்ணணும். நீங்க அதையும் பண்ண மாட்டீங்க. இதையே தான் பண்றீங்கன்னா, அது என்ன ஒரு முறையான ஒரு விஷயமா இருக்கும், அல்லது ஒரு சரியான விஷயமா இருக்கும், அல்லது ஒரு தெளிவான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க பண்றது அரசியல் கிடையாது. இட் இஸ் ஏ இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? நீங்க வந்து கட்சியில உண்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா, அவங்கள வச்சு விஜய் கேம் ஆடுறாரு. விஜய் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா டயலாக் மட்டும் தான் பேசுறாரே தவிர, மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள பத்தி அவர் பேச மாட்டேங்கிறாரு. இலவச வாரி குடுத்து பெண்களோட ஓட்டு வாங்கிட்டா போதுமா? இலவசங்கள வாரி குடுத்து பெண்களோட ஓட்டு வாங்கிட்டு, அந்தாண்ட ஒரு பக்கம் ஒயின் ஷாப் தொறந்து வச்சுட்டு, இவரு படத்துல குடிக்கிறது, தம் அடிக்கிறது, குடிச்சிட்டு ஊர் சுத்துறது. மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அத பார்த்து எத்தன பேர் குடிக்காதவன் கூட குடிச்சிருப்பான். நீங்க ஒரு நல்ல தலைவனா இருந்தா, ஒரு நல்ல ஒரு இனமானம் மிக்க ஒரு தலைவனா இருந்தா, உன் தொண்டர்கள இவரு எம்ஜிஆர் எப்படி சொல்றாரு? நீங்க சொல்றீங்கல்ல, எம்ஜிஆரோட ஆட்சிய குடுப்போம், எம்ஜிஆரோட ஆட்சிய குடுப்போம்ன்ட்டு. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? அவரு எந்த படத்துலயாச்சும் குடிக்கிற மாரி நடிச்சாரா? சிகரெட் குடிக்கிற மாரி நடிச்சாரா? அவரோட ரசிகர்கள பார்த்து நீங்க சரக்கு அடிக்காதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, குடும்பத்த பாருங்கன்னு சொன்னாரு. அப்படி இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க நெஜத்திலயும் திரிஷா கூட வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குது? கதையில குடிச்சுக்கிட்டு, சிகரெட் குடிச்சுக்கிட்டு, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு, அதை இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். நம்மள நம்பி கூட வராங்க அப்படின்னா, அவங்கள சரியான முறையில வழிநடத்தி கொண்டுட்டு போணும். இப்ப வந்து உங்க கூட சேர்றாங்க அப்படின்னா, அவிங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, "பரவால்ல கண்ணு, நீ போய் விஜய் கட்சியில சேர்ந்துக்கிட்ட. இனிமே நீ குடிக்க மாட்ட. இனிமே நீ பொழச்சுக்கோன்னு" சொல்லி எந்த அப்பா, அம்மாவாச்சும் சொல்லுவாங்களா? நல்ல பையன் போய் சேர்ந்தா கூட, "விஜய் கட்சிக்கு போயிட்டியா? அவ்வளோதான். நீ இனிமே சாராயம் குடிச்சிட்டு, பீடி குடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருப்பேன்னு" தான் சொல்லுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப ஒரு டீசென்ட்டா ஒரு நல்லாருக்கும்னு தான் நம்ம சொல்ல வரோம். உண்மையிலேயே சொல்லப் போறோம் அப்படின்னா, அந்த சரியான வரைவு திட்டங்கள் அப்படிங்கிறது வேணும். அது என்னப்பா வரைவு திட்டங்கள்? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி நம்ம டெய்லி சாப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த அரிசிக்கான தன்னிறைவு அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குதா? அது என்னப்பா தன்னிறைவு? நம்மகிட்ட இருக்கணும். இன்னன்னைக்கு நம்ம வூட்ல சோறு திங்கிறதுக்கு அரிசி வாங்கி வைக்கிறோம்ல, அந்த மாரி ஒவ்வொரு நாளும் 70 மெட்ரிக் டன் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அரிசி தேவை இருக்குது. அந்த 70 மெட்ரிக் டன் அரிசி அப்படிங்கிறது டெய்லியும் நம்மகிட்ட இருக்குதா? கிடையாது. அதுக்கான 70 மெட்ரிக் டன் இல்ல. மேற்கொண்டு 20 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கர்நாடகாவுலயும், அந்த ஆந்திராவுலயும் இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ, நம்மளுக்கான தன்னிறைவு அப்படிங்கிறது இல்ல. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெற்பயிர்கள பார்க்க முடிகிறது? எந்தெந்த இடத்துல நெற்பயிர்கள பார்க்க முடிகிறது? நாட்டு மாடுகள பார்க்க முடிகிறது? வாத்து பண்ணைகள பார்க்க முடிகிறது? பெரும்பாலும் திருமண பக்கம்லாம் வளர்ப்பு கோழி, பிராய்லர் கோழின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு கோழி பண்ணைகள் தான் முழுசா இருக்குது. மக்களுக்கு அவசரம் நலன் தரக்கூடிய ஒரு இயற்கை அங்காடிகள் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது? ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவுல தான் இருக்கு இயற்கை அங்காடிகள்ன்ட்டு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது, இப்ப நான் சொல்லிட்டு இருந்தே சொல்றேன். அரிசி அப்படிங்கிறது நம்மகிட்ட பத்தல. நம்ம டெய்லியும் டெய்லியும் சொல்றத விட, நம்மளுக்கு பத்தாத அந்த 20 மெட்ரிக் டன் அரிசி அப்படிங்கிறது கர்நாடகாலயும், ஆந்திராலருந்து வாங்கிட்டு வரோம். ஸோ, நம்மளுக்கே தன்னிறைவு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப விஜய் நினைச்சாரு அப்படின்னா, இவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1 பவுன் தங்கமும், குழந்தை பொறந்தா குடுக்குறேன்னு சொன்ன அந்த தங்க மோதிரத்தையும், மகளிருக்கு குடுக்குறேன்னு சொன்ன அந்த 2500 ஓவாயும்,
அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு அவங்க அப்பா அம்மா அல்லது கார்டியன் அக்கௌண்ட்டில் வருஷத்துக்கு போடுறேன் 5000 சொன்ன அந்த பணத்தையும் இந்த மாதிரி தன்னிறைவு சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கோசரம் அதுக்கு செலவு பண்ணலாம்ல. அதுக்கு அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு அது பண்ண தெரியாது. வாச்சாத்தி சம்பவம்னு சொல்லி கேட்டால் தெரியாது. கோவை அரசு கல்லூரியில் அந்த கல்லூரி சேர்ந்த மாணவ மாணவிகள் 4 பேர் பஸ்ஸில் வந்து எரிச்சு கொல்லப்பட்டாங்களே, அதை பற்றி கேட்டால் தெரியாது. இவருக்கு மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு அந்த 4 கொள்கை தலைவர்கள் அவங்கள மட்டும்தான் தெரியும். அவங்க அந்த கட்சிக்காரங்க கேட்டால் சொல்லுவாங்க, இங்கே பின்னால் இருக்கிற கொள்கை தலைவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு எப்பவுமே விஜய் தான். அப்படி தானே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் தடுமாறி பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் அவர்களை பற்றி சீமான் அண்ணன் பேசுனதுனால அவர் வெளியிட்ட ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்லிக்கிறாரு, வேலு நாச்சியார் அவர்களுடைய பேர் சொல்லி ஒரு படை, மகளிர் பாதுகாப்பு படைன்னு சொல்கிறாரு. நீ வீதிக்கு வீதி திறந்து வச்சிருக்கிற ஒயின் ஷாப்பை மூடி வச்சாதான் குடிக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி பொழைக்கிற வழிக்கு போவான். போல்டான டிசிஷன் மேக் பண்ணுறதுல ஜெயலலிதா அவர்களை மிஞ்ச ஆளே கிடையாது. அவ்வளோனா அவ்வளோதான். லாட்ரி சீட்டை எப்படி அந்த அம்மா பிளான் பண்ணாங்க? அந்த தைரியம் வருமா விஜய்க்கு? அந்த தைரியம் கருணாநிதிக்கும் வராது. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வராது. ஜெயலலிதா அம்மையார் மாதிரி யாருமே வர முடியாது. இவங்களுக்கெல்லாம் அந்த படிக்கட்டு வரிசையாக வச்சு பார்த்தோம்னா ஒரு 2000-3000 படிக்கட்டு தண்ணி கடைசி படிக்கட்டில் தான் விஜய் இருப்பார். போல்டு டிசிஷன் மேக்கிங்கில். ஓகேங்களா? கலைஞர் கூட வந்து பார்த்தோம்னா அரைச்சுரத்து கேள்வி கேட்டாங்கன்னா பழம் நழுவி பாலில் விழும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா ஆகாது. அந்த மாதிரி தான் அந்த அம்மா சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ரசிகர்கள் இருக்கக்கூடிய அவங்கள மட்டுமே நம்பி வராரு. ரசிகர்கள் அப்படிங்கிறது யார்? ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு பொண்ணு அல்லது அந்த குடும்பத்தில் ஒரு பையன், இவங்க மட்டும்தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இவங்க நாளைக்கு ஒரு 2 எலெக்ஷன் இவங்களாம் இந்த எலெக்ஷனில் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. விஜய் டிவிக்கேன்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க. நாளைக்கு அவங்க ஜெயிச்சு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகவே முடியாது. ஒரு வேளை ஆகிட்டாருன்னு வைங்க, இலவசம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்கே போனாலும் 500 ரூபா சம்பளம் வந்துடும். யாருக்கு வேலை தெரியலனாலும் அந்த 500 ரூபா சம்பளத்தை வச்சு இன்னைக்கு பொழுதை ஓட்ட முடியுமா? முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டு வாடகை, பெட்ரோல் விலை, சாப்பாடு மத்தியானம் ஒரு டீ 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவர் பப்ஸ் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் சம்பளம் 500 ரூபா தான். எங்கே போனாலும் கேரண்டியாக சம்பளம் 500 ரூபா. வேலை தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நம்மளுக்கான செலவுகள் டெய்லியும் அதிகமாகிட்டே போகுது. வருமானம் ஸ்டாண்டர்ட்னா ஃபிக்ஸடு சம்பளம் தான், செலவுகள் அன்ஃபிக்ஸடு. நான் ஃபிக்ஸடு சம்பளம் அப்படிங்கிறது ஒரே சம்பளம் தான். செலவுகள் டெய்லி ஏறிட்டு இருக்குது. நினச்சா விலையாத்துறாங்க. சிலிண்டர் தட்டுப்பாடே கிடையாது. சிலிண்டரு சகஜமாக தான் புழங்கிட்டு இருக்குது. சிலிண்டர் காரணம் காட்டி எல்லா டீ கடையிலையும் 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா ஏற்றிக்கிட்டாங்க. புரோட்டா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா ஏற்றிக்கிட்டாங்க. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்லுவார்? இல்லை சீமான் அவர் சொல்லுவாரா? சீமான் அண்ணன் சொல்லுவார், இந்த மாதிரி இருக்குது, இது இப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை சீமான் அண்ணா கூப்பிட்டு கேட்டோம்னா சொல்லுவார். சீமான் அண்ணாட்டா தான் இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி சரி பண்ணலாம்? அவருடைய கருத்தை சொல்லுவார். ஸ்டாலின் அவர்களும் சொல்ல மாட்டார், எடப்பாடி அவர்களும் சொல்ல மாட்டார், விஜய் அவர்களை அவர் பேட்டியே கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்துலேருந்து எந்தெந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்யறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை வரைவு திட்டங்கள் அப்படிங்கிறது சீமான் அண்ணா வச்சிருக்கிறாரு. சிந்திச்சு பார்த்து சீமான் அண்ணாக்கு வாக்கு செலுத்துங்க. சீமான் அண்ணாக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும்.